ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆனந்த் சார் வீட்டுக்கு போயிட்டு 30 போர்டு கிட்ட சைன் ஆகிட்டு வந்தேன். அதுல ஒரு போர்டு எடுத்துட்டு சென்னை டு துபாய் போயிட்டு இந்த இருக்காங்களா இவங்க வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க வீட்டுல இருந்தது என்னமோ 2 பேர் தான், சுத்தி இருக்கிறதெல்லாம் நம்ம பாய்ஸ் தான். நானும் போயிட்டு வழக்கம் போல போர்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவர் வந்தாரு. இவரோட விளாண்ட வந்தோடனே பயங்கரமா மிரட்டி விட்டாரு. அப்புறம் பார்த்து தான் விளாண்டு ஜெயிச்சேன். அதுக்கப்புறம் அவங்க அக்கா வந்தாங்க, அவங்களோட விளாண்டு ஜெயிச்சிட்டேன். சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சரி இவங்க தான் உட்காந்துருக்காங்களே ஒரு 4 பேரு அவங்களோட விளையாடுவோம் அப்படின்ட்டு வரிசையா அவங்களையும் கூப்பிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். வரிசையா எல்லாரும் கூட விளையாண்டு முடிஞ்சோட கடைசியா நம்ம துபாய் மாமா வராரு. அவரோட விளையாண்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு இந்த ஆள் என்ட்ரிய போட்டு இதெல்லாம் என்ன கேம் நாங்க விளையாடுவோம் பாருங்க ஒரு விளையாட்டு அப்படி பயங்கரமா பில்டப் போட்டாரு. அப்படி என்ன பெரிய கேம் அப்படின்ற அதுக்கு அவர் சொல்றாரு அது என்னன்னா நடுவுல ஒருத்தரை நிக்க வச்சுட்டு அவரு கண்ணை கட்டி விட்டுட்டு கையில ஒரு பெல்ட் கொடுத்துருவாங்களாம். அவன் கையில எவன் மாட்டுறானோ அவனுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு நானும் முதல்ல போய் நின்று எனக்கு கண்ணை கட்டி விட்டுட்டு சுத்தி விட்டு கையில பெல்ட் கொடுத்தாங்க. நானும் இதான் சான்ஸ் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். டக்குனு ஒரு சவுண்ட் வந்து திரும்பி அப்படியே போட்டு சுத்து அப்படியே எல்லாரும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. எவடி பெருசா அடிக்கவே முடியல. கடைசியா ஒருத்தர் மாட்டினான். உள்ளடியும் போட்டு அடுத்து நம்ம துபாய் மாமா வந்தாரு. அவருக்கு கட்டி விட்டு அவர் கையில பெல்ட் கொடுத்துட்டோம். அந்த ஆளு எனக்கு மேல சுத்துறாரு போட்டு எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. கடைசியா ஒருத்தர் வந்தாரு. பாரபட்சமே பார்க்க மாட்டாரு. நாங்க கூட ஓகே சரி ஏதோ வீடியோ எடுக்கிறோம் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படி லைட்டா தட்டுறதோட விட்டுட்டோம். இந்த ஆளு புடிச்சு சுத்து முத்தலாரு பாருங்க. அட்டி எல்லாத்துக்கும் கையில அப்படி அட்டி அட்டி நட்டிக்கிறாரு. நானும் ஜஸ்ட் மிஸ்ல எல்லாத்துலயும் தப்பிக்கிறேன். ஒருத்தர்லாம் அட்டி வாங்கி கையில செவந்துருச்சு அப்படின்ட்டு சரி ஓகே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு அந்த ப்ரோ சூப்பரா ஆனார். அதனால அவருக்கு ஒரு போர்டை கொடுத்துட்டு நைட் ஒரு 2-3 மணிக்கு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்தது இனிமே அவனாச்சும் என்கிட்ட தோத்தா சாட்டை அடிதாடி ஜனநாயகன்.